ஹாய் ஹலோ வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இன்னைக்கு என்ன மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா, தானியா ரவிச்சந்திரன் அண்ட் டேனியல் பாலாஜி அண்ட் பாக்கியராஜ் சார் நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்க பிபி 180 அப்படின்ற ஃபிலிம் தான். இது வந்து இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக் தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. எனக்கு இந்த வீக் தான் பார்க்க சான்ஸ் கிடச்சிச்சு. அண்ட் இந்த ஃபிலிம் பற்றி சொல்லணும்னா வந்து ஸ்டோரியை வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற ஒரு டாக்டராக வந்து தானியா ரவிச்சந்திரன் இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பொலிட்டிஷியனாக இருக்கக்கூடிய பாக்கியராஜ் சாரோட டாக்டர் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க. அவங்களோட பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது. ஆனால் வந்து தன்னோட குழந்தைய போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னு பாக்கியராஜ் சார் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாரு. பட் வந்து அதை வந்து இவங்க கேட்கல. அப்புறம் வந்து இவர் பாக்கியராஜ் சாரோட கீழே வந்து அடியாளாக இருக்கக்கூடிய ஒரு வடசென்னையை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான தாதாவை வந்து டேனியல் பாலாஜி சார் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர்கிட்ட சொல்லி இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் அவங்க குழந்தையோட பாடியை வெளியே கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து மிரட்டி பார்க்குறாரு தானியாரை வச்சுருந்தாருன்னா. பட் வந்து அவங்க வந்து இந்த மிரட்டலுக்கெல்லாம் பண்ணியாமல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் பாடியை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து டேனியல் பாலாஜிக்கும் தானியாவுக்கும் நடக்கக்கூடிய அந்த ஈகோ கிளாஷ், இவங்க வந்து நான் உன்னை ரிவெஞ்ச் எடுத்தே காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி போலீஸ்க்கு அனுப்பிச்சிடுறாங்க. போலீஸ் கமிஷனர் வந்து டேனியல் பாலாஜியை கூப்பிட்டு இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி கண்டினியூ பண்ணினா உன்னை வந்து அவ்வளோதான் பயங்கரமாக அப்படி இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு. ஸோ வந்து ஒரு பயங்கரமான ஈகோ கிளாஷில் இருக்கக்கூடிய டேனியல் பாலாஜி அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் செகண்ட் ஹாஃபில் வருது. நல்லா பரபரன்னு இருக்கக்கூடிய அந்த செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. பட் என்ன இந்த படத்தில் ஒரு பெரிய மைனஸ்னால், படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 40 மினிட்ஸ் எதை நோக்கி போகுதுன்னே தெரியலங்க. ஆக்சுவலாக வந்து தேட்டர்லேருந்து எழுஞ்சி வந்துடலாமான்லாம் கூட தோணுச்சு. இந்த ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸ் எங்கேயோ போயிட்டுருக்கும் படம். இன்டர்வலுக்கு 10 நிமிஷம் முன்னாடி இந்த படமே ஆக்சுவலாக 2 hours 5 minutes அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 1 hour ஓடுதுன்னு வைங்களேன். 40 மினிட்ஸ்க்கு படம் எதை நோக்கி போகுதுன்னே தெரில. அது பாட்டுன்னு போயிட்டுருக்கும். டேனியல் பாலாஜிக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி வச்சு, அவர் ஒரு அஃபேர் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரிலாம் வச்சு, அப்புறம் ஒரு தேவையில்லாத ஐட்டம் சாங் அப்படி இப்படின்னு எங்கெங்கேயோ சுற்ற விட்டு கடைசி 10 நிமிஷம் தான் இன்ட்ரோலுக்கு முன்னாடி தான் கதைக்குள்ளேயே வருவாங்க. அதை அவாய்ட் பண்ணியிருந்தால் இந்த படம் இன்னுமே நல்லாவே வந்திருக்கும். இந்த மூவியில் வந்து அண்ட் டேனியல் பாலாஜியோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. யூஸ்வலாக வந்து நம்ம நிறைய வில்லன் ஆக்டர்ஸ்லாம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வரவங்களாம் எப்படி இருக்காங்கன்னா மாஸ் பிஜிஎம் போட்டு ஸ்டைலாக நடந்து வராங்க. பட் வந்து நமக்கு அந்த ஒரு ஃபீல் வராது, ஒரு மாசான ஃபீல் ஒரு ஆறா வராது. பட் டேனியல் பாலாஜிக்கு அந்த சூப்பராக அந்த ஆறா வருது, அந்த ஒரு மாஸ் ஃபீல் நமக்கு வருது. சம்டைம்ஸ் வந்து அவரோட அந்த ஆக்டிங்கில் வந்து நம்ம அந்த படத்தில் இருக்கிறவங்கள தாண்டி நமக்குமே அந்த பயம் வர அளவு அந்தளவு ஆக்டிங்கும் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் நம்மளை விட்டு சீக்கிரமாகவே பிரிஞ்சு போயிட்டார். இது வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்பு தான் அவர் போனது. அவர் சூப்பராக அவரோட கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தானியா ரவிச்சந்திரமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரால் அந்த ஃபிலிமுக்கு வந்து 75 மார்க்ஸ் தரலாம். எதனால் 75னா ஆக்சுவலாக 85 கூட தந்திருக்கலாம். பட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து தேவையில்லாமல் 40 மினிட்ஸ் சுத்தல விட்டது. அதுக்கும் கதைக்கும் சம்மந்தமே இல்லை. 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஆக்சிடென்ட் ஆகி அதுக்கப்புறம் அந்த பாடி வந்து இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அப்புறம் தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தேவையில்லாமல் அந்த முதல்ல 40 மினிட் நிறைய பேர் வந்து இப்போல்லாம் ஒரு 10 மினிட்ஸ் போர் அடித்தாலே எழுதி போயிடுறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் 40 மினிட்ஸ் கதைக்குள்ளே வர எடுத்துக்கிறது பெரிய மிஸ்டேக். அந்த மிஸ்டேக் இல்லாமல் இருந்தால் 85 தந்திருக்கலாம். ஓவராலாக வந்து இது வந்து தேட்டரில் பெருசாக போக வாய்ப்பு இல்லை. ஆல்ரெடி வந்து போன வாரம் வந்தது, இந்த வாரம் வந்து 2 தேட்டரில் தான் ஷோஸ் வருது. ஸோ வந்து இது தேட்டரில் பெருசாக போகாது. பட் ஓடிடியில் வந்தால் இந்த 40 மினிட்ஸை சகிச்சுக்கிட்டு பார்க்குறவங்களுக்கு ஒரு டிசென்டான வாட்சாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஓடிடியில் வந்தோன்னா ட்ரை பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ், பை.